அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நெருக்கடியான காலகட்டத்திலே இப்போது நாம் சந்தித்திருக்கின்ற ஊரடங்கு போன்ற நேரத்தில் பள்ளிவாசல்களில் ஜும்மா தொழுகை, ஜமாத்து தொழுகை நடத்த முடியாத நிலை ஏற்படும் பொழுது வீடுகளிலேயே ஜமாத் தொழுகையையும் ஜும்மா தொழுகையும் நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம். அதற்கான ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறோம். இந்த ஆதாரங்களை தனி கட்டுரையாகவும் வீடியோ வடிவிலையும் நம்முடைய ஆன்லைன் PJ.in என்ற இணையதளத்திலே வெளியிட்டிருக்கிறோம். பொதுவாக ஜும்மாவை பள்ளிவாசலிலே நாம் தொழுது வந்தாலும் இயலாத நேரத்தில் உள்ள இந்த சட்டத்தை நாம் சொல்லும் பொழுது இதற்கு மறுப்பாக பல வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வாதங்களுக்கும் 2 மறுப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் ஆன்லைன் PJ.in என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நம்ம அந்த பதில் அளித்த விஷயங்களுக்கு இலங்கையைச் சேர்ந்த முஜாஹித் அவர்கள் ஒரு மறுப்பை வெளியிட்டிருந்தார். அந்த மறுப்புக்கும் நாம் ஒரு மறுப்பை வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகு இன்னொரு மறுப்பை, நாம் எந்த மறுப்பை வெளியிட்டோமோ அந்த மறுப்புக்கு இன்னொரு மறுப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்ட செய்தி நமக்கு கிடைத்த மறுநாள் ரமலான் ஆரம்பித்து விட்ட காரணத்தினால் அந்த ரமலானில் அதற்கு உடனடியாக பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை. ரமலான் முடிந்த பிறகு அதற்கு பதிலளிப்போம் என்று நாம் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் அவர் என்ன வாதங்களை எல்லாம் இப்போதைய மறுப்பில் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தத்தான் இந்த பதிவை வெளியிடுகிறோம். முதலாவதாக அதில் 2 விஷயங்களை அவர் 2 அடிப்படையாக அவருடைய மறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா, அந்த மதீனாவுல துவக்க காலத்தில், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது மதீனாவில் இருந்து சில பேர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு செல்கிறார்கள். சென்ற பிறகு அந்த மதீனாவில் அவர்கள் ஜும்மா நடத்துகிறார்கள். அப்போது அங்கே பள்ளி வாசல்கள் எதுவும் இருக்கவில்லை. அவர்களே ஒரு மறைவாக ரகசியமாக செயல்படக்கூடிய ஒரு நிலைதான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். சின்ன எண்ணிக்கையாக இருக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்புகள் தான் இருந்திருக்கும். அதன் காரணமாக ஊருக்கு வெளியே போய் அந்த ஒரு ஜும்மாவை அவர் நடத்தினார்கள் என்கிற ஒரு ஹதீஸை நாம வெளியிட்டிருந்தோம். அதாவது பள்ளிவாசல் தான் ஷரத்து என்று கிடையாது. பள்ளிவாசல் இருந்தால் பள்ளிவாசல்ல தொழுவலாம், பள்ளிவாசல் இல்லை அல்லது பள்ளிவாசல் இருந்தும் தொழ முடியல என்ற நிலை வரும் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வெளியே போய் பள்ளிவாசலாக ஆக்கப்படாத பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் ஜும்மாவுக்கு மட்டும் ஒதுக்கி தொழுதிருக்கிறார்கள். அப்போது சுமார் 40 நபர்கள் அதில் தொழுதிருக்கிறார்கள் என்கிற ஒரு ஹதீஸை நாம வெளியிட்டிருந்தோம். இந்த ஹதீஸ் ஒரு துணை ஆதாரம் தான். இது இல்லாவிட்டால் கூட வீடுகளில் ஜும்மா தொழுவதற்கு ஆதாரம் இருக்குது என்பதை முன்னாடி நிறுவி இருக்கிறோம். அந்த வாதத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். 2வது அதை பார்ப்போம். முதலாவதாக இந்த 2ஆம் நிலையில் உள்ள இந்த ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸை நம்ம வெளியிடும் பொழுது அவர் தரப்பிலையும் இன்னும் பல சகோதரர்கள் தரப்பிலையும் ஒரு மறுப்பை வெளியிட்டாங்க. என்ன மறுப்பு என்றால், இந்த ஹதீஸ், எந்த ஹதீஸ், துவக்க காலத்தில் பனு பயாலா என்பவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல போய் தொழுகை ஜும்மா நடத்தினார்கள் என்ற ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்ற வாதத்தை பலரும் வைத்தார்கள். அந்த பலவீனம் என்பதற்கு என்ன காரணத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸில் தத்லீஸ் இருக்கிறது என்ற காரணத்தை சொல்கிறார்கள். தத்லீஸ்னா என்ன, நீங்க முதல்ல பல தடவை நம்ம விளக்கி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த வீடியோ மட்டும் பார்க்கக்கூடியவங்களுக்கு தத்லீஸ்னா என்னன்னு விளக்காது. அதனால இதை அப்படி நிப்பாட்டி வைத்துக்கொண்டு தத்லீஸ் என்றால் என்னன்னு எல்லாரும் விளங்கி கொண்ட பிறகு மறுபடியும் இதுக்கு வருவோம். அதாவது ஹதீஸ் கலையில
சரியானது தவறானது என்று பிரித்தறிவதற்கு பலவிதமான அளவுகோல்களை அன்றைய அறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப கூர்மையான மதிநுட்பத்தோடு நுணுக்கமான முறையில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தான் என்று உறுதிப்படுத்தினால்தான் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கடுமையான விதிமுறைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவை குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாகவும் லாஜிக், அதாவது தர்க்க ரீதியான வாதங்களுக்கு ஏற்றதாகவும் தான் அந்த விதிகள் இருக்கிறது. அந்த விதிகள்ல ஒரு விதிதான் தத்லீஸ் உள்ள ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு விதி. தத்லீஸ் என்றால் என்ன என்று கேட்டால், இப்ப ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்வோம். இப்ப நான் ஒரு செய்தியை ஒரு நபர்கிட்ட சொல்லுகிறேன். அந்த நபர் கேட்டு விட்டு போய் என்ன செய்வாரு, இந்த ஒரு செய்தியை பிஜே சொன்னார்னு மூணாவது ஆள்கிட்ட சொல்றாரு. இப்ப நான் ஏன்னு வைத்துக் கொள்வோம். என்னிடத்துல கேட்டவர் பி, அவர் போய் என்ன செய்யறாருன்னா சி என்பவர்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு, பிஜே இப்படி சொன்னார், இந்த செய்தியை சீட்ட சொல்றாரு. இது ஒரு வகை. அந்த இதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் ஒரு செய்தியை பிகிட்ட சொல்றேன்ல, அப்படி சொல்லாம நான் என்ன செய்யறேன், வேற ஒரு ஆள்கிட்ட சொல்றேன் இந்த செய்தியை. அந்த வேற ஒரு ஆள் இந்த பீட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு, பிஜே இப்படி சொன்னார் என்று அந்த பி என்பவர்கிட்ட இன்னொருத்தர் சொல்றார். அவர் எப்படி அதை சொல்லணும், எனக்கு இன்னார் சொன்னார் என்று அவர் வேற ஒரு ஆள் சொன்னார் இல்லை, அவரை தான் சொல்லணும். இவர் என்ன செய்வார்னு கேட்டா, அவரை விட என்னையும் பிரதானப்படுத்துவதற்காக வேண்டி பிஜே சொன்னார் என்று சொல்வார். ரெண்டுமே நான் சொன்னதுதான். ஆனால் ஒரு விஷயம் நானே அவரிடம் சொன்னது, இன்னொரு விஷயம் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த வேற ஒரு ஆள் இவருக்கு சொன்னது. அப்ப ரெண்டையும் ஒரே மாதிரி அறிவிக்க கூடாது. ஹதீஸ் கலையில ரெண்டையும் என்ன செய்யக்கூடாதுன்னு, நேர கேட்டதை நேர கேட்டதாக சொல்லணும். நேர கேட்காத ஒரு விஷயத்தை நேர கேட்காது கூட என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி இல்லாம இந்த இரண்டு செய்தியையுமே பிஜே சொன்னார் என்று அவர் அறிவிக்கிறார். அப்ப இதை கேட்கிறவர் என்ன நினைப்பாரு, இந்த நபர் பிஜே நேரடியா கேட்டிருக்கிறாரு. ரெண்டையுமே, ரெண்டு செய்தியையுமே நானே அவர்கிட்ட சொன்ன மாதிரி அந்த கேட்கக்கூடிய சி என்பவர் என்ன செய்வாரு, புரிந்து கொள்வார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன்ல, அவரு நம்பகமானவரா, அவர் நேர்மையானவரா, அவர் பொய் சொல்லக்கூடியவரா, நினைவாற்றல் குறைந்தவரா, அப்படிங்கிற பல விஷயங்கள் அவரை எடை போடணும். அப்ப அவரையும் சேர்த்து சொன்னாதான் சி என்ன செய்வார்னு கேட்டா, பிஜே சொல்லதாக அவர் சொல்லி உங்களுக்கு வந்திருக்கிறது, அவர் யாரு அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு பண்ணுவாங்க. அவர் ஒரு நம்பகமற்ற ஆளா இருந்தார்னு வைங்களேன், அப்ப ஹதீஸ் பலவீனமா போயிடும். அவர் நம்பகமான ஆளா இருந்தாருன்னா அந்த செய்தி உறுதியானது ஆயிரும். அப்படிங்கிற அடிப்படையில் அந்த யாரையும் விடாம ஹதீஸ்ல சொல்லணும். அதாவது ஒரு நேரடியாக கேட்டவரைனா நேரடியாக கேட்டேன்னு சொல்லணும். ஒரு செய்தியை ஒரு ஆசிரியரிடம் நேரடியாக கேட்காமல் இன்னொரு வழியாக அந்த ஆசிரியர் சொன்னார் என்று செய்தி வரும் பொழுது அதே மாதிரி தான் ஹதீஸை அறிவிக்கணும். இப்படி இல்லாம என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில ஆட்கள் ஒரு ஆள்கிட்ட நேரவும் கேட்டிருப்பாங்க, அதே ஆள்கிட்ட நேர கேட்காம இன்னொருவர் வழியாகவும் கேட்டிருப்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது இரண்டையுமே நேரடியாக கேட்டது போன்ற பிஜே சொன்னார் என்று பொது வார்த்தையில் சொல்லிடுவாங்க. இப்படி அறிவிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருந்தாலும் சரி, இவர் நேரவும் கேட்டிருக்கிறார். இது யார் விஷயத்தில் வரும் என்று கேட்டால், நேரடியாகவும் ஒரு சந்திச்சு கேட்டிருக்கணும், வேறொரு வழியாகவும் கேட்டு சந்தித்திருக்கணும். அப்படி இருக்கிற விஷயத்துல தத்லீஸ் வரும். என்னை ஒருத்தர் நேரடியா பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்டவர் என் பேரை சொன்னார்னு கேட்டா அதுல தத்லீஸ் வராது. ஒரு ஆள் விட்டுருக்காருன்னு வந்துடும், உறுதியாகி போயிடும். இதுல தத்லீஸ் எங்க வரும் என்று கேட்டால், என்னிடம் அவர் நேரடியாகவும் கேட்டிருப்பாரு, வேற ஒரு ஆள் வழியாகவும் கேட்டிருப்பாரு. அப்படி வரும் பொழுதுதான் தத்லீஸ் இந்த இருட்டடிப்பு செஞ்சாரா இல்லையான்னு தெரிய வரும். இது பிஜே சொன்னார்னு சொல்றாரு, பிஜே இவர்கிட்ட சொன்னாரா அல்லது இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு இவர்கிட்ட சொன்னாரா என்று ஒரு டவுட் அப்பதான் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்படி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருக்கு பேர் தான் தத்லீஸ் செய்பவர், முதல்லீஸ். தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது அவர் எவ்வளவு நம்பகமான ஆளா இருந்தாலும் சரி, தத்லீஸ் செய்யக்கூடியவருங்கிறது அர்த்தம் அதுக்கு வரும். இப்ப அப்படி தத்லீஸ் செஞ்சிட்டாருன்னா அந்த ஹதீஸை எப்ப ஏத்துக்கலாம், எனக்கு பிஜே சொன்னார்னு அறிவிக்கணும். எனக்கு சொன்னார்னு அறிவிக்காம
எனக்குங்கிற வார்த்தை விட்டுவிட்டு பிஜே சொன்னார் அப்படி அறிவித்தாரையானால் இது ரெண்டு அர்த்தம் வருது. பிஜே இவர்கிட்ட நேரம் சொன்னாரா, ஒரு ஆள் வழியா சொன்னாரா, ரெண்டு அர்த்தம் வந்துருது. அதே நேரத்தில் பிஜே எனக்கு சொன்னார் என்று அறிவித்தார்னு சொன்னா இவர் கேட்டிருக்கிறாரு, இது மூணாவது ஆள் வழியாக இவர் கிடைக்கல, டைரக்டா கேட்டிருக்கிறாருங்கிற அர்த்தம் வந்துடும். அப்ப இந்த தத்லீஸ் என்ற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் நான் கேட்டேன், எனக்கு சொன்னார், எனக்கு அவர் அறிவித்தார், அவர் இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு அறிவித்தார்கள் என்று சொன்னா அந்த ஹதீஸை ஏத்துக்கலாம். அவர் தத்லீஸ் செய்யறவரா இருந்தாலும் சரி, அந்த ஹதீஸில் தத்லீஸ் இருக்கான்னு பார்க்கணும். தத்லீஸ் செய்யக்கூடியவருடைய ஹதீஸ்கள்லாம் நிராகரிக்க கூடாது. அவர் எந்த ஹதீஸை அறிவிக்கிறாரோ அந்த ஹதீஸ்ல அவர் ஆளை விட்டுருக்காரா விடலையா, விடலன்னு எப்படி தெரியும்? எனக்கு சொன்னார்னா கரெக்டா சொல்லிட்டான்னு அர்த்தம். எனக்கு சொன்னார்னு சொல்லாம வெறுமனே சொன்னார், பிஜே சொன்னாருங்கிறார். பிஜே சொன்னார் என்று நான் சொல்லியிருப்பேன், நான் இவர்கிட்ட சொன்னா மூணாவது ஆள் வழியா சொன்னா அப்படிங்கிற ஒரு குழப்பமா இருக்கிற காரணத்தினால இப்ப என்ன செய்யும்னா இதுல டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஏத்துக்கிற மாட்டாங்க, நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, தேடி பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? இந்த ஒரு அறிவிப்பாளர்கள் இப்படி வருது, வேற அறிவிப்புகள்ல பிஜே எனக்கு சொன்னார்னு ஏதாவது சொல்லியிருக்காரான்னு தேடி பார்ப்பாங்க. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிடுவாங்க. இது ஒரு கவனக்குறைவா மட்டையா சொல்லியிருக்கிறாரு, வேற ஒரு அறிவிப்புல எனக்கு சொன்னார் என்றே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை ஏத்துக்கிடுவாங்க. இதுக்கு பேர் தான் தத்லீஸ். இந்த குறைபாடு உள்ள சில பேர் அதுக்குன்னு ஃபேமஸான, அதுக்கே தத்லீஸ் உள்ளவர் என்ற பெயர் எடுத்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த மதீனாவில் ஊருக்கு வெளியே ஜும்மா நடத்தியதாக வருகிற ஹதீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹதீஸ் பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. சில நூல்கள்ல அது தத்லீஸ் அடிப்படையில் இருக்கிறது, சில நூல்கள்ல தத்லீஸ் இல்லாம இருக்கிறது. அதாவது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆள்ல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா முஹம்மது பின் இஸ்ஹாக். முஹம்மது பின் இஸ்ஹாக் என்பவர் இதனுடைய அறிவிப்பாளராக வருகிறார். இந்த முகமது பின் இஸ்ஹாக் எப்படிப்பட்டவர்னு கேட்டா அவர் தத்லீஸ்ங்கிற அந்த குறைபாடு உள்ளவர். அவர் என்ன செய்வாரு என்று கேட்டால், ஒரு தன்னிடத்தில் நேரடியாக கேட்டார அந்த செய்தியையும் ஒரு ஆளுடைய வழியாக கேட்டார்ல அந்த செய்தியையும் ஒரே மாதிரி அறிவிக்கக்கூடிய ஆள். அதாவது நேரடியாக கேட்டதையும் பிஜே சொன்னார்னு சொல்லிடுவாரு, நேரடியாக கேட்காம வேற ஆள் வழியா கேட்டதையும் பிஜே சொன்னாருப்பாரு. இந்த வேற ஆள் வழியா கேட்டேங்கிறது சேர்த்தவர் சொல்லணும். அப்படி சொல்லாம ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்லும் பொழுது இந்த நம்ம பற்றி எந்த ஹதீஸை பேசணுமோ அந்த ஹதீஸ்ல அவர் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறார்னு பார்க்கணும். இவர் என்ன செய்யறாருன்னா முகமது பின் இஸ்ஹாக் என்ன செய்யறாருன்னு கேட்டா முகமது பின் அபி உமாமா சொன்னார் என்று அறிவிக்கிறார். இந்த முகமது பின் இஸ்ஹாக் என்பவர் அவருக்கு சொன்ன ஆசிரியரை பற்றி சொல்லும் பொழுது முகமது பின் அபி உமாமா, முகமது பின் அபி உமாமா சொன்னார், எனக்கு சொன்னார் சொல்லல, சொன்னார் என்று அறிவிக்கிறார். இப்படி அறிவித்தாரையானால் அப்ப இவர் சொன்னார் அறிவிக்கிறாரு, இவர் முகமது அபி உமாமாட்ட நேரவும் கேட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆள் தான் தத்லீஸ் வரும். வேற ஆள் வழியாவும் கேட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் முகமது பின் அபி உமாமா சொன்னார்னு சொல்றாரு. இவர்கிட்ட நேரம் சொன்னாரா ஒரு ஆள் வழியா சொன்னாரா டவுட் வருது. அப்ப இந்த ஹதீஸை நான் கேட்டேன் நேரடியா கேட்டேன்னு சொல்லாம என்ன செய்யறாரு, இவர் இந்த மாதிரி சொல்றாரு. இது பெரும்பாலான அறிவிப்பாளர் என்ன செய்வாங்கன்னா தெளிவா சொல்லிடுவாங்க, நான் கேட்டதுன்னு நான் கேட்டேன்ருவாங்க, நேரடியா கேட்காத ஒன்றை சொன்னார்னு சொல்லுவாங்க. அப்படி பிரிச்சு அறிவித்திருவார்கள். இவர் என்ன செய்வார்னு கேட்டா எல்லாத்தையும் சொன்னார்னு சொல்லிவிடுவார். அப்ப நேரடியா கேட்ட மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகி போயிடும். இப்ப முகமது பின் இஸ்ஹாக் என்பவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அபு முகமது பின் அபி உமாமா என்பவரிடம் நான் கேட்டேன் என்று சொல்லாம முகமது அபி உமாமா சொன்னார் என்று அறிவிக்கிறார். அப்ப இந்த ஹதீஸ்ல தத்லீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ்ல நான் கேட்டேன் இவர் சொல்லாத காரணத்தினால் முகமது பின் இஸ்ஹாக் கிட்ட முகமது பின் அபி உமாமாட்ட இவர் நேரவும் கேட்டிருக்கலாம், வேற ஒரு ஆள் வழியாகவும் கேட்டிருக்கலாம். அது தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறதுனால அதை பெண்டிங்ல வைத்திரணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இருக்குது. இதைத்தான் காரணமா காட்டுறாங்க. இது பலவீனம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் கேட்டா இந்த ஹதீஸில் முகமது பின் இஸ்ஹாக் என்பவர் வர்றாரு. அவர் தத்லீஸ் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, தத்லீஸ்னா இருட்டடிப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் இந்த ஹதீஸிலும் தத்லீஸ் தான் செய்திருக்கிறார். இதுதான் காரணம். இதை வச்சு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா
இந்த முகமது இஸ்ஹாக்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இது முகமது இஸ்ஹாக்குடைய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பல பேர் இருக்கிறாங்க. சில மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த தத்லீஸுடைய மெத்தட்ல அறிவித்திருக்கிறாங்க. வேற சில மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முகமது இஸ்ஹாக் சொன்னாரு, எப்படி சொன்னார்னு கேட்டா முகமது நபி உமாமா எனக்கு சொன்னார் என்று சொன்னார், இப்படியும் அறிவித்திருக்கிறாங்க. முகமது அபி உமாமா சொன்னார் என்றும் முகமது இஸ்ஹாக் சொல்லி இருக்கிறார். இதை சில மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. வேற சில மாணவர்கள் எப்படி அறிவிக்கிறாங்கன்னா முகமது இஸ்ஹாக் முகமது அபி உமாமா எனக்கு சொன்னார் என்றுதான் முகமது இஸ்ஹாக் அறிவித்திருக்கிறார் அப்படின்றும் அறிவிப்பு இருக்கிறது. அப்ப நீங்க இந்த ஹதீசுகளை தத்லீஸ்னு தள்ளிவிட்டாலும் வேற சில அறிவிப்புகள்ல இந்த மாதிரி என்ன செய்ய எனக்கு சொன்னார் என்று இருக்குது. எனக்கு சொன்னார் அதை எடுத்துட்டு போங்க, இது விட்டுருங்க, இது பலவீனம். அப்ப அந்த ஒரு அறிவிப்புல என்ன, இதே செய்தி, சேம் செய்தி தான், இதே செய்தி தான். அதை சொல்லக்கூடியவர் முகமது இஸ்ஹாக் எடுத்துக்கிறங்க. அவருக்கு ஒரு 10 மாணவர்கள் இருக்காங்கன்னு வைங்க. 5 மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உதாரணத்துக்கு 5 மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா முகமது இஸ்ஹாக் என்ன சொன்னார் என்றால் முகமது நபி உமாமா சொன்னார் என்று சொன்னார் அப்படின்னு வரும். வேற 5 மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா முகமது நபி உமாமா எனக்கு சொன்னார் என்று முகமது இஸ்ஹாக் அறிவித்தார் அப்படி குறிப்பிடுறாங்க. அந்த இதுல தத்லீஸ் போயிடுச்சு. எனக்கு சொன்னார்ன்றார்ல, எனக்கு சொன்னார்னால என்ன அர்த்தம்னா நான் நேரா பார்க்கும்போது சொன்னாரு, வேற ஒரு ஆள் வழியா கேட்டிருக்கேன் செய்தி, அதுல இது வராது, நானே நேரடியா கேட்டிருக்கேன் அந்த செய்தின்னு சொல்லிட்டாரு. இப்ப முகமது இஸ்ஹாக் நம்பகமானவராக இருக்கும் பொழுது அவர் நான் தான் கேட்டேன் நேரடியா கேட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த ஹதீஸை வைத்து இதை நம்ம வாதம் பண்றோமே தவிர இந்த தத்லீஸ் ஹதீஸை வச்சு இல்ல இப்படிங்கிற வாதத்தை வைத்து அதுக்கு உதாரணமாக இதுல யூனுஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணுதான் எடுத்துக்கிறோம். ஒன்னு ஆதாரப்பூர்வமா இருந்துச்சுன்னா மத்ததெல்லாம் போய் நுழைஞ்சு தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை, ஒன்னு கிடைச்சாலும் போதும். முகமது இஸ்ஹாக்குடைய மாணவர்கள்ல யூனுஸ் பின் புகைர் அப்படின்னு ஒருத்தர். அப்ப யூனுஸ் பின் புகைர் அறிவிக்கும் போது என்ன சொல்றான்னு கேட்டா இப்போ முகமது இஸ்ஹாக் இதை தத்லீஸா சொல்லல. எப்படி சொன்னார் என்றால் முகமது இப்னு அபி ஹத்தஸனி எனக்கு அறிவித்தார். முகமது இப்னு அபி உமாமா என்பவர் எனக்கு அறிவித்தார், நானே அவர்கிட்ட கேட்டேன் என்கிற கருத்துப்பட முகமது இஸ்ஹாக் சொன்னதாக அவருடைய மாணவர் யூனுஸ் இப்னு புகைர் அறிவிக்கிறார் என்றும் சில ஹதீசுகள் இருக்கிறது. அப்ப இந்த நீங்கள் தத்லீஸ் உள்ள ஹதீஸை வைத்து இதை மறுக்கிறீங்க, இதை விட்டுருங்க, வேணாம். தத்லீஸ் இல்லாத ஹதீஸ் இருக்குதுல, அதன்படி இது எந்த ஒரு குறைபாடும் அற்றது அப்படின்னு ஒரு பதில நம்ம சொல்லி இருந்தோம். இது இதற்கு தான் மறுப்பு சொல்றாங்க. இதற்கு தான் முஜாஹித் என்ன செய்யறாருன்னா மறுப்பு என்ன சொல்றாருன்னு கேட்டா ஏற்றுக்கொண்டு போறதுல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு தான் நான் சுட்டி காட்டியிருந்தேன். மௌலை அவர்கள் ஜக்காத்துடைய விஷயத்துல அலி ரலியல்லாஹு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, வருடம் பூர்த்தியாகும் வரைக்கும் ஜக்காத்து கிடையாது. இத சிலர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அலி ரலியல்லாஹு சொன்னான்னு அறிவிக்கிறாங்க. ஒரு சிலர் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த ஒரு சிலர் யாருன்னு சொன்னா ஜரீர் இப்னு ஹாசிம். அப்ப ஜரீர் இப்னு ஹாசிம் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள் ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரைக்கும் ஜக்காத் இல்ல அப்படின்னு அறிவிக்கிறாரு. மற்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறாங்க. அப்ப அதாவது ஜரீர் இப்னு ஹாசிம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறார். அதாவது வருடம் பூர்த்தியாகும் வரைக்கும் ஜக்காத் இல்லை என்று சொல்லி ஜரீர் இப்னு ஹாசிம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் அப்படி என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு தான் அறிவிக்கிறாங்க. அப்ப மௌலை அங்க என்ன செய்யணும், சரி ஜரீர் இப்னு ஹாசிம் ஒரு கூடுதல் தகவல் சொல்லிக்கிறாரு, அதனால நம்ம அதை ஏற்றுக்கொண்டுட்டு போறோம் தானே சொல்லணும். ஆனா அவர் அப்படி சொல்லல. எப்படி சொல்றாருன்னா மற்றவர்களுக்கு முரணாக ஜரீர் இப்னு ஹாசிம் இங்கே அறிவிக்கிறார், எனவே அது பலகீனமானது. நம்ம கூடுதல் தகவல் ஏற்றுக்கொண்டு போகணுமா இல்லையா? அந்த கூடுதல் தகவல் ரைட் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஜரீர் இப்னு ஹாசிம் அறிவிச்சுக்கிறார், அதனால இந்த அறிவிப்பு ஓகேன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம மற்றவர்களுக்கு மாற்றமாக அலி ரலியல்லாஹு வார்த்தையை ரசூலுல்லாஹ் வார்த்தையை இவர் அறிவிச்சிட்டாரு, அதனால பலகீனம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இருந்தாரு. ஆனா நான் இப்ப வெப்சைட்ல தேடினா அதை காணும். நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அதை வச்சிருக்கிறேன். வெப்சைட்ல தேடினும் எனக்கு அதை காண முடியவில்லை. அல்லாஹ் தேடுதல் பிழையா அல்லது நீக்கி விட்டார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. நான் ஸ்கிரீன்ஷாட் ஏற்கனவே அடிச்சு வைத்திருந்தேன். அப்ப இது இரண்டாவது பிழை. அதாவது அந்த மாதிரி ஒப்பிட முடியாது. இந்த இடத்துல இந்த ஹதீஸ் பலமா பலகீனமானு தீர்மானிக்கிறதே யூனுஸ் இப்னு புகைர் நம்பகமானவரா நம்பகமானவர் இல்லையா தீர்மானிக்கிறதுல இருக்குது. அதனால கூடுதல் தகவல் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல எடுக்க முடியாது. அடுத்து இப்ப நம்ம தத்லீஸ் சம்பந்தமாக ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? தத்லீஸ்னா என்ன?
ஒருவர் வந்து தனக்கு ஆசிரியரை மறைத்து விட்டு ஆசிரியருக்கு மேல உள்ளவரை சொல்வது, இப்படியான அறிவு தத்லீஸ் சொல்லிட்டோம். இப்படி சொல்லும் பொழுது, அதாவது ஒருவர் சொன்னதை விட ஒருத்தர் கூடுதல் விவரம் சொன்னாரையானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்பகமானவராக இருக்கணும். எப்படி சொல்றது? ஒருத்தர் சொல்றாரு, தத்லீஸ் அறிவிக்கிறார், அதாவது அவர் சொன்னார் என்று அறிவிக்கிறாரு. ஒருத்தர்ல 5 பேர் அறிவிச்சிட்டு போறாங்க. ஒரே ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, எனக்கு சொன்னார் என்றுதான் எங்க உஸ்தாத் சொன்னாரு. அதாவது முகமது இஸ்ஹாக் என்பவர் உஸ்தாது, ஆசிரியர். அவர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 4 பேர் வச்சுக்கிறோம். 4 பேர்ல 3 பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முகமது இஸ்ஹாக் சொல்லும் பொழுது எனக்கு அறிவித்தார் என்ற வாசையை சொல்லாம தன்னுடைய ஆசிரியர் அறிவித்தார், ஆசிரியர் சொன்னார் அப்படின்ற வாசகத்தை பயன்படுத்தியதாக அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னார், என்னுடைய ஆசிரியரிடம் நானே கேட்டேன், அப்படி ஒருத்தர் அறிவிக்கிறார். அப்படி அறிவித்தாரையானால் நம்ம 2 இடம் போட்டு பார்க்கணும். இதுல ஆள் விட்டுருக்குங்கிறதா பஞ்சாயத்து. விட்டுருக்குங்கிற பஞ்சாயத்துல ஒருத்தர் வந்து விட்டுறா இல்லையான்னு உறுதிப்படுத்துறாரு. இப்ப அதுல டவுட்ஃபுல்லா இருக்குது. இதுல எனக்கு உஸ்தாது சொன்னார் என்பதற்கு 2 அர்த்தம், முரண் கிடையாது, 2 அர்த்தம் வரக்கூடியது. என்னுடைய உஸ்தாது சொன்னார் என்றால் என்னிடமும் சொல்லி இருக்கலாம், வேறொரு ஆள்கிட்ட சொல்லி அவர் வழியாக எனக்கு வந்திருக்கலாம். 2யுமே என் உஸ்தாது சொன்னார் என்று நான் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்ட செய்தியா அல்லது நேரடியாக உஸ்தாது கேட்டு சொன்ன செய்தியா என்பதுதான் இப்ப டவுட். இந்த டவுட் இப்படியே எல்லா ஹதீஸும் இருந்தா டவுட்னு விட்டுருவோம். ஆனால் ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மாணவர் வந்து எனக்கு சொன்னார் என்றுதான் முகமது இஸ்ஹாக் சொன்னாரு அப்படின்னு அறிவித்தாரையானால் அப்ப ஒரு ஆள் விடுபடல, நேரடியாக கேட்டிருக்காரு, இன்னொரு ஆள் வழியாக இந்த செய்தி வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யறோம்? தத்லீஸ் நீங்கி விட்டது. அந்த ஆட்கள்கிட்ட இஸ்ஹாக், முகமது இஸ்ஹாக் என்பவரிடம் தத்லீஸ் தன்மை இருந்தாலும் பர்டிகுலர் ஹதீஸ்ல தத்லீஸ் கிடையாது, நீங்கி விட்டது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறோம். இப்ப இதுக்கு அவர் என்ன மாதிரி முஜாஹித் பதில் சொல்லணும்னு கேட்டா, இப்படி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லணும். அதுக்குரிய ஆதாரங்கள் அள்ளி போடணும். இப்படிலாம் விதி கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்ப நீங்க முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க அது என்னன்னு கேட்கிறாரு. அதாவது பதில் என்னன்னு கேட்டா, இதுக்கு உள்ள பதில சொல்லணும். இது சரியா தவறா? தத்லீஸ் அறிவிக்கும் பொழுது பெரிய பெரிய ஹதீஸ்களை மேதைகள்லாம் இந்த ஹதீஸை குறிப்பிட்ட தத்லீஸ் நீங்கி விட்டதுன்னு போட்டிருக்கிறாங்க. எதனால? எனக்கு அறிவித்தார் என்று ஒரு அறிவிப்பு வரும் பொழுது தத்லீஸ் நீங்கி விட்டதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இதுக்கு உங்களுடைய ஆன்சர் ஹதீஸ் கலையிலிருந்து விதி சொல்லணும். இவர் அப்படி சொல்லுகிறாரு, அப்படிலாம் நீங்கவே நீங்காது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லாம என்ன செய்யறாருன்னா, ஜக்காத் விஷயமாக நீங்கள் என்ன சொன்னீர்கள் அப்படின்னு என்னை கேட்கிறார். அதுதான் ஆதாரமா. அப்ப ஏற்கனவே நான் ஒன்றை சொல்லி அதுக்கு மாற்றமாக இப்ப பேசியிருக்கிறேன் என்று ஒரு வாசகத்தை வைக்கிறார். என்ன அவர் சொல்லி காட்டுறாருன்னு கேட்டா, ஒரு செய்தியை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சிலர் அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அலி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொன்னதாக அறிவிக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு அலி சொன்னார்னு, நிறைய பேர். ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாரு அப்படின்னு வருது. அப்ப இந்த செய்தி ஜக்காத் சம்பந்தமா அவர் சொல்றார். ஜக்காத் சம்பந்தமான ஒரு ஹதீஸை பற்றி பேசும் பொழுது பிஜே நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரே அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸை போட்டுவிட்டு இதை அலி சொன்ன, ரசூலுல்லாஹ் அலிக்கு போறது இல்ல, இதை அலி சொன்னார்கள் அப்படின்னு ஒரு 3 பேர் அறிவிச்சிருக்காங்க. அதே செய்தியை ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அலி சொன்னார் அப்படின்னு வருது. அப்ப நம்ம என்ன, அதுக்கு என்ன பதில் சொல்லி, அதுக்கு அப்படி வரும் பொழுது நம்ம இதை வந்து இதை ஏத்துக்கிற முடியாது. ஏன்னு கேட்டா, நம்பகமான ஒரு 3 பேர் சொல்றாங்க அலி சொன்னதாக, இவரு ஒரு ஆளு சொல்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இது வந்து முரணா இருக்குது, ஏத்துக்கிற கூடாது, அதைத்தான் ஏத்துக்கிறேன்னு, நிறைய பேர் சொன்னதான் ஏத்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே, அதுக்கு மாற்றமா இப்ப பேசுறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. முதல் விஷயம், இப்படி வாதிடக்கூடாது. ஆய்வாளர்கள் வந்து இப்படி ஒன்று சொல்றோம்னா சரியா தவறான்னு பார்த்துட்டு முன்னாடி ஒன்று இப்படி சொல்லி இருக்கிறீங்க, அதை நீங்க மாத்துறத மாத்துங்க, அது விளக்கம் சொல்லுங்கன்னு கூடுதலா கேட்கலாம். முதல்ல அந்த தத்லீஸ் சொல்ற விஷயத்தை என்ன செய்யணும், நிரூபிக்க. நிறுவலவர் நிர்வாகம் என்ன செய்யறாருன்னு கேட்டா,
நம்ம சொன்ன எதிர்கேள்வி தான் கேட்கிறாரு. சரி, எதிர்கேள்வி கேட்கிறாரு, ரெண்டு ஒன்னா வேறையா? ரெண்டு வெவ்வேறு விஷயம். அதுக்கு அந்த நிலை தான், இதுக்கு இந்த நிலை தான். அது புரியல அவருக்கு. ததலீசுக்கு நம்ம சொன்ன நிலை வேற, அதுல முரண் வராது. இதுல முரண் வராது. 3 பேர் சொல்றாங்க, அதாவது ஆசிரியர் சொன்னார் என்று சொல்றார்கள். ஒருவர் சொல்லுகிறாரு ஆசிரியர் எனக்கு சொன்னார் என்று சொல்றாரு. அப்ப இது கூடுதல் விவரம், முரண் கிடையாது. இது முரணா கூடுதல் விவரமா? கூடுதலான விவரம். அதாவது ஒருவர் சொல்றாரு, ஒரு 3 பேர் சொல்லுகிறார்கள், நான் ஒரு எங்க ஆசிரியர் வீட்டுக்கு நான் போனேன், நாங்க 4 பேர் போனோம். அப்படி 4 பேர் போகும்போது அந்த செய்தியை சொல்றாரு. ஆசிரியர் வந்து சாம்பாரும் சோறும் தந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3 பேர். அதுல கலந்து கொண்ட ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சாம்பாரும் சோறும் முட்டையும் அப்பளும் தந்தாருங்கிறாரு. இது முரணா? இது அந்த 2 பேரும் முக்கியமான 2 விஷயத்தை சொல்லிட்டாங்க. இவர் விடுபட்டதையும் சேர்த்து சொல்றாரு. கூடுதலாக ஒன்றை அறிவித்தாரையானால் அப்ப நிறைய பேர் அறிவித்ததுக்கு மாற்றமாக ஒருவர் அறிவித்தாலும் அதை சேர்த்துக் கொள்ளணும். நிறைய பேர் அந்த செய்தியை விட்டு இருந்தா கூட ஒருவர் அதை உன்னிப்பா கவனிச்சு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் பட்டியல் போடுவாங்க. சில ஆளுக்கு நம்மளே போடுற இடத்துக்கு போறோம்னு சொன்னா, ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அப்ப வந்து பொங்கல் அன்பளிப்புன்னு அரசாங்கத்தில் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அந்த பையன் வாங்கிட்டு வருவாங்க. என்ன கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது ஒருத்தன் சொல்லுவான், என்ன செய்வான், ரூபாய் 200 பணம் கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்கன்னு போயிட்டே இருப்பான். ஒருத்தன் உட்காந்து என்ன செய்வான், அம்புட்டு எண்ணி சொல்லுவான். அதுல உள்ள துவரம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு போவான் ஒருத்தன். இது 2 முரணாது. அவன் முக்கியமானதை சொன்னா போதும் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியத்தான் செய்யும், அவன் சொல்லல. இவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் சொல்லுவோம்னு சொல்றான். இந்த மாதிரி வந்தால் முரணா இருந்தா எடுத்துக்கிற கூடாது. எப்படி, அவர் கரும்பு கொடுத்தாருன்னு அவன் சொல்றான், இன்னும் ஒருத்தர் கரும்பு கொடுக்கலங்கிறான். இப்ப முரண். கரும்பு கொடுத்தார் என்பதும் கரும்பு கொடுக்கவில்லை என்பது முரண். இது முரணா கூடுதலா? கூடுதல் தகவல் வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப என்னது, சொன்னார் எனக்கு சொன்னார். சொன்னார் என்பதிலே அவர் தான் சொல்லியிருக்கிறார், ஆளு மாறல. சொன்னார் என்று சொன்னாலும் அந்த அந்த உஸ்தாத் தான் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு சொன்னார்னு சொன்னாலும் அந்த உஸ்தாத் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஆள் வழியாக இது வந்துச்சு, அவரே சொன்னார், அதுதான் டாபிக். இதுல எந்த மாற்றம் வராது. அதாவது எனக்கு சொன்னார் என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டோமே, ஆனாலும் அந்த சொல்லுக்கு உரியவர் அவர் தான். அப்ப இதுல என்ன வரல, முரண் வரல. 3 பேர் அந்த விஷயத்துல எனக்குங்கிற விட்டு விட்டார்கள். ஒருவர் வந்து எனக்குன்னு சொல்லுகிறார். இந்த தத்லீஸ்ல அந்த பிரச்சனை வரும் பொழுது அதுல கூடுதல் விவரம் என்கிற வகை வர்றதுனால ஹதீஸ்கள்ல எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு விஷயம். இப்ப இந்த விஷயம் என்ன தெரியுமா, ஜரீர் இப்னு ஹாஸிமை பத்தி சொல்றாருல, இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இது கூடுதல் விவரம் கிடையாது, இது முரண். எப்படி முரண்? அதாவது ஒரு செய்திய ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அலி சொன்னாங்களா, இதுதான் டாபிக். அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் மாறுறாரு. இப்ப நல்லா விளங்கணும், இந்த தத்லீஸ் விஷயத்துல சொந்தக்காரர் மாற மாட்டாரு. அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. அவர் இவர்கிட்ட சொன்னாரா, வேற ஆள்கிட்ட வழியா சொல்லி விட்டாரான்னு அர்த்தம். எப்படி வச்சாலும் அந்த உஸ்தாத் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஆளு மாறாட்டம் வரல, நேரடியா கிடைச்சா ஒரு ஆள் வழியாக கிடைச்சாங்கிறது தான் வருது. அதனால அறிஞர்கள் வந்து தத்லீஸுக்கு அந்த நிலை எடுக்கிறாங்க. இதுல மௌகூஃபா மர்ஃபூவா, அதாவது இந்த செய்தியை வந்து ரசூல், இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் ரசூலா அல்லது அலியா. அதாவது ஒருத்தர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அலி சொன்னாருங்கிறார். அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா அது ஹதீஸ்ங்கிற அந்தஸ்துக்கு வந்துடும். அந்த சொல்லுக்கு உரியவர் ரசூல் ஆகிடுவாங்க. அந்த ரசூலை விட்டுட்டு அலி சொன்னார் என்றால் அவருடைய கருத்து என்று ஆகிவிடும். இந்த 2லையும் கூடுதல் விவரம் யாருமே சொல்ல மாட்டாங்க. முரண் என்ன முரண்? அந்த சொல்லை சொன்னவர் அலியின் சொந்த கூற்று, நபியின் சொந்த கூற்று, 2 ஒன்னா? கூடுதல் விவரமா இது? அலியின் சொந்த கூற்று என்று அந்த 3 பேர் சொல்றாங்க. ஒருவர் சொல்றாரு நபியின் சொந்த கூற்றுங்கிறாங்க, நபியின் கூற்றுங்கிறாங்க. அப்ப இதை ஏற்றுக்கொண்டால் அப்ப அலியின் கூற்று கிடையாதுன்னு ஆயிரும். நபியின் கூற்றுன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அலியின் கூற்று கிடையாது. அலியின் கூற்றை ஏற்றுக்கொண்டால் நபியின் கூற்று கிடையாது. நேர் முரண். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், 3 பேர் சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, அலியின் கூற்றுங்கிறாங்க. ஒரு ஆள் குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள ஆள் வந்துகிட்டு நபியின் கூற்றுங்கிறார். 2 முரணா இருக்கு. முரணா அறிவித்தாரையானால் ரொம்ப பேர் அறிவிக்க நம்ம ஏத்துக்கிறேன்னு. ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, அலியின் கூற்றுங்கிறாங்க. ஒரு ஆள் வந்துகிட்டு என்ன செய்யறாரு,
அதே ஆசிரியர் வழியாக அறிவிக்கிறார். மாணவர் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் இதுல நபியின் கூற்றுங்கிறார். அப்ப இது ரெண்டு கூடுதல் விவரம்னா அதை ஏத்துக்கிறோம். இது கூடுதலா முரணா? இது அப்பட்டமான முரண். ஆளே மாறி போயிடுது. சொல்லுக்கு சொந்தக்காரரை மாறி போயிடு. ஒன்றை ஒன்று பொய்ப்படுத்தும். முரண் என்றால் என்னது? ஒன்றை ஒன்று பொய்ப்படுத்தி விடும். எப்படி பொய்ப்படுத்த? அலியுடைய சொந்த கூற்று அப்படின்னு சொன்னா நபியின் கூற்றுங்கிறது அடிபட்டு போயிடும், அது பொய்யா போயிடும். நபியின் கூற்றுன்னு சொன்னால் அலியின் கூற்றுன்னு அடிபட்டு போயிடும். முரணா இருக்கா? ரெண்டையும் ஏத்துக்கிற முடியாது ஒருத்தனால. ரெண்டில் ஒன்னதான் ஏத்துக்கிற முடியும். இப்ப அதுல அப்படி வருமா? தத்லீஸ்ல இது மௌகூஃபு மர்ஃபூக்குள்ள விஷயத்தை வச்சு குழப்புறாரு. இதுக்கு மாதிரி அதுக்கு எடுக்கணுங்கிறார். இதுக்கு மாதிரி எடுக்க முடியாது. இதுல கிரவுண்ட் இருக்கு, அது கிரவுண்ட் இல்ல. என்ன கிரவுண்டு? முரணாக இருக்குதால் விடணும் என்கிற கிரவுண்ட் இங்க இருக்கிறது. அங்க முரணாக இருக்கவில்லை. அதாவது அந்த உஸ்தாது சொன்னார் என்று சொன்னாலும் எனக்கு சொன்னார் என்று சொன்னாலும் ஒன்றுக்கு ஒன்று முரண் கிடையாது. அவர் தான் சொன்னார், சொன்னால் அவர் தான். அது கிடைத்த வழி ரூட்ல தான் ஒரு ஆளை விட்டுட்டாரா விடலையாங்கிறது தான் சந்தேகம். அதை தீக்கிறது. அதனால தத்லீஸுக்கு ஒரு நிலையும் இந்த மௌகூஃப் மர்ஃபூஆ பிரச்சனை வரக்கூடிய நேரத்துக்கு ஒரு நிலை எடுப்பது அதுவும் ஹதீஸ்ல உள்ளதுதான். இதுல முரண்பாடு வரும், அதுல முரண்பாடு வராது. இதுதான் அடிப்படை. இதை கவனிக்காம என்ன செய்யறாரு? இதை ஒரு வாதமாக அவர் வைத்திருக்கிறார். இது சரியான வாதம் கிடையாது. அப்ப மொத்தத்துல இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த யூனுஸ் இப்னு புகைரை பலவீனமாக்குறதுக்கு அவர் உருப்படியா ஒன்னும் சொல்லவே இல்லை. இந்த தத்லீஸ் இல்லாம தத்லீஸ் தான் அது இருக்குதுங்கிறத சொல்லும் பொழுது அதை மறுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அதுக்கு அவர் வாதம் வைக்கணும். எது? 3 பேர் சொன்னதுக்கு மாத்தமாக ஒருத்தர் அறிவித்திருக்காரு சொல்றீங்களா? மாத்தமா இல்லைங்கிறனா? இல்ல மாத்தம் தான் என்ன செய்யணும்? நீங்க முரண் தான் அப்படின்னு சொல்லி நீங்க நிறுவனம். நிறுவாம வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டி இதுக்கு மட்டும் சொன்னீங்களேன்னு கேட்டா அதுக்கு அப்படித்தான் சொல்லுவேன். நாளைக்கு அப்படித்தான் சொல்லுவேன். மௌகூஃபா மர்ஃபூஆன்னு வந்துச்சுன்னு சொன்னா அதுல அப்படித்தான் சொல்லுவோம். நாளைக்கு அப்படித்தான் சொல்லுவோம். முரண் வந்துடும். இல்லாட்டி சொல்லுக்கு சொந்தக்காரர் யாருங்கிற சர்ச்சை வரும்போது இது இப்ராஹிமுக்குள்ளதான் இஸ்மாயிலுக்குள்ளதான் வரும்பொழுது இஸ்மாயிலுக்குள்ளது ஒத்துக்கிட்டா இப்ராஹிமுக்கு இல்லைன்னு ஆயிரும். இப்ராஹிமுக்குள்ளது ஒத்துக்கிட்டா இஸ்மாயில் இல்லைன்னு ஆயிரும். இது முரண். அப்ப முரண் வரும்போது என்ன செய்யறது? 4 பேர் அறிவிக்கிறது ஒரு விதமாக இருக்கிறது, ஒருத்தர் அறிவிக்கிறது விதமாக இருக்குமேயானால், ரெண்டு முரண்பட்ட செய்தியா இருக்குமேயானால் 4 பேர் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு ஒருவர் அறிவிப்பை விட்டுவிட வேண்டும். அப்ப இந்த விஷயத்துல அவர் என்ன செய்யல? சரியான முறையில அவர் வாதம் வைக்கல.